Namaste students, welcome to computer class. In last class we have to see the third lesson, computer organization, basics of microprocessor. Instead of CPU we can use as the microprocessor. Okay va? Computer organization means what? Computer organization means physically connected to the computer, physical parts. What are all the physical parts in the computer? Keyboard, mouse, printer, pen drive, these are called as the physical parts. அப்போ physical parts நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறோம், அதுதான் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். அது வந்து இட் வில் டீல்ஸ் வித் தி இன்ஜினியரிங் கன்சிடரேஷன். இன்ஜினியரிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி எப்படி அதெல்லாம் டிசைன் பண்ணி எப்படி அதெல்லாம் கனெக்ட் பண்ணணும், இதெல்லாம் பேஸ் பண்ணி நடத்துகிறதா என்ன சொல்கிறாங்கன்னா கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர். அதுக்கப்புறம் இதில் வந்து பேசிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். இன்ஸ்டெட் ஆஃப் சிபியூக்கு பதில் மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்றத என்ன பண்ணியிருக்காங்க, ஏன்னா மைக்ரோ ப்ராசஸர் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த சிபியூ. அதனால தான் சிபியூக்கு பதில் என்ன கொண்டு வந்தாங்க, மெயின் ப்ராசஸர் மைக்ரோ ப்ராசஸர் கொண்டு வந்துட்டாங்க. அதில் 3 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஏஎல்யூ, அடுத்து இன்னொன்று வந்து இன்டர்னல் மெமரி, அடுத்து control unit. ALU na arithmetic and logical operation, control unit na control overall parts of the computer, internal memory na temporary register, temporary instruction hold பண்ணி வைக்கிறது தான் internal memory. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், characters of microprocessor. characters எதை வச்சு மைக்ரோப்ராசஸரை இது பண்ணுறாங்க, we can classify எந்தெந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் வச்சு எந்த பெர்ஃபார்மன்ஸ் டிபெண்ட் அப்பான் த மைக்ரோப்ராசஸரை ஸ்ப்ளிட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது 3 மெயின் கான்செப்டை நம்ம பார்க்குறோம். ஒன்று கிளாக் ஸ்பீட், இன்ஸ்ட்ரக்ஷன் செட், வேர்ட் சைஸ். ஓகேவா? கிளாக் ஸ்பீட் அப்படின்றது என்னென்னா, ஒவ்வொரு மைக்ரோ ப்ராசஸருக்குள்ளேயும் இன்டர்னலாக ஒரு கிளாக் வச்சு அந்த கிளாக் வந்து ஸ்பீடு ரெகுலேட்ஸ், அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கும். ஓகேவா? நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு வந்தோடனே அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கிளாக்கை வந்து செட் பண்ணி வச்சிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷனை, அந்த பர்டிகுலர் விஷயத்தை, இன்ஃபர்மேஷனை நம்ம அது என்ன பண்ணோம், அந்த பர்டிகுலர் டயத்துக்குள்ளே எந்த கிளாக் டைம் எவ்வளோ பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் வருது அதுக்கேற்ற மாதிரி எந்த டைம் செட் பண்ணணும், அந்த டயத்துக்குள்ளே அது சென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இன்டர்னல் கிளாக் எல்லாத்தையும் செட் பண்ணுறாங்க. ஓகேவா? அதோட ஸ்பீட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மெகா ஹெர்ட்ஸ்லேயும் ஜிகா ஹெர்ட்ஸ்லேயும் மெஷர் பண்ணுறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் செட். இன்ஸ்ட்ரக்ஷன் செட்னா என்னது, ஒவ்வொரு கமாண்டும் கிவன் டு த கம்ப்யூட்டர் கொடுக்கும்போது என்ன கொடுக்குறாங்கன்னா அந்த ஆப்ரேஷனை இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இது வந்து குரூப் ஆஃப் கமாண்டை கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அதை வந்து மிஷின் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. குரூப் ஆஃப் கமாண்ட் அப்படின்றது என்னது, மிஷினோட ஒர்க்கு. அப்போ மிஷின் என்ன பண்ணும், ஒரு செட் ஆஃப் ஆப்ரேஷன், ஒரு குரூப் ஆஃப் ஆப்ரேஷன் பண்ணுறதா மிஷின் செட். அப்போ என்னென்னலாம் மிஷின் செட் ஆப்ரேஷன் இருக்குது, டேட்டாவை ஹோலாக நம்ம கொடுக்குற டேட்டாவை மெமரியில் சென்ட் பண்ண, மெமரியில் போய் ஸ்டோர் பண்ணுது, ஆஸ் வெல் அஸ் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு ஏஎல் யூனிட்டுக்கு, அப்புறம் அங்கேருந்து மறுபடியும் மெமரிக்கு வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் அவுட்புட் டிவைசஸ்க்கு, இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஹோல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரையும் ஒன் ஆஃப் தி மிஷின் இன்ஸ்ட்ரக்ஷன். அதே மாதிரி அரித்தமெட்டிக் ஆப்ரேஷன், லாஜிக்கல் ஆப்ரேஷன், கண்ட்ரோல் ஃபார் இன்புட் அவுட்புட். அதே மாதிரி நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னென்னா வேர்ட் சைஸ். ஓகேவா? நம்ம எந்த மாதிரி பிட்ஸை கொடுக்குறோம், எவ்வளோ நேரம் அது ப்ராசஸ் பண்ணுது, இதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு பிட்ஸுக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சைஸஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நம்ம எவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறோம் அந்த ப்ராசஸருக்கு ஏற்ற மாதிரி சைஸஸ் வந்து செட் பண்ணுறதா வேர்ட் சைஸ். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா டேட்டா கம்யூனிகேஷன் பிட்வீன் சிபியூ அண்ட் மெமரி. டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் சிபியூக்கும் மெமரிக்கும் நடுவில். அப்போ சிபியூவில் 2 இது இருக்குது. ஒன்று முக்கியமான கான்செப்ட் என்னென்னா எம்டிஆர் அண்ட் எம்ஏஆர், மெமரி டேட்டா ரிஜிஸ்டர் அண்ட் மெமரி அட்ரஸ் ரிஜிஸ்டர். ஓகேவா? மெமரி டேட்டா ரிஜிஸ்டர் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அட்ரஸ் ரிஜிஸ்டர் வந்து என்ன பண்ணும், அட்ரஸ் நெக்ஸ்ட் என்னென்ன விஷயத்தை பெர்ஃபார்ம் பண்ணணும், நெக்ஸ்ட் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கணும் அப்படின்றத மெமரி அட்ரஸ் ரிஜிஸ்டர். அதுக்குள்ளே ஒரு பிசி அப்படின்ற ஒரு பர்சனல் ரிஜிஸ்டரும் இருக்குது, ஸ்பெஷல் ரிஜிஸ்டர். அதுவும் என்ன பண்ணும், நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை சென்ட் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் இதில் பஸ் கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. பஸ் அப்படின்றது நத்திங் தட் இஸ் கால்ட் அஸ் அ கலெக்ஷன் ஆஃப் குரூப் ஆஃப் ஃபயர்ஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா பஸ். ஓகேவா? இது வந்து என்ன பண்ணும், கம்யூனிகேஷனை சென்ட் பண்ணுறதுக்காண்டி. அடுத்து நெக்ஸ்ட் என்னென்னா இதில் வந்து ரேம் பற்றி சொல்லியிருப்பாங்க. ரேமோட சைஸஸ் வந்து ஆஸ் த மெமரி டேட்டா ரிஜிஸ்டருக்கு சேமாக தான் இருக்கும். சைஸ் ஆஃப் ரேமும் மெமரி டேட்டா ரிஜிஸ்டரும் ரெண்டுமே என்னது, அந்த சைஸஸ் வந்து சேமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும், இதில் 8 பிட் கொடுத்தோன்னா அதே மாதிரி அந்த 8 பிட்டை அப்படியே கொண்டு போய் மெமரியில் சென்ட் பண்ண முடியும். மறுபடியும் மெமரி அதை ரீட் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணும், இங்கே வேர்டுக்கு சைஸஸ்க்கு சென்ட் பண்ணும். ஓகேவா? அப்போ எம்டிஆருக்கும் சைஸஸ்க்கும் நடுவில் என்ன பண்ணும், கரெக்டாக அந்த 8 பிட்னா 8 பிட் இருந்தால் மட்டும்தான் ஹோலாக டேட்டாவை சென்ட் பண்ணி மறுபடியும் அது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ரீட் ஆப்ரேஷன்ஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ரீட் அண்ட் மெமரி டேட்டா ரிஜிஸ்டரில் வேர்ட்லேருந்து மெமரி டேட்டா ரிஜிஸ்டருக்கு இது பண்ணும். அதே மாதிரி ரைட் ஆப்ரேஷன் என்ன பண்ணும், டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் மெமரி டேட்டா ரிஜிஸ்டருக்கு.
ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். த வித் ஆஃப் த டேட்டா, எவ்வளோ நம்பர் ஆஃப் வித் இருக்குது அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறது. அடுத்து நெக்ஸ்ட் என்னென்னா இன்ஸ்ட்ரக்ஷன் செட். ஓகேவா. இந்த வித் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிபெண்டிங் அப்பான் த டேட்டா வித் மைக்ரோ ப்ராசஸர் கேன் ப்ராசஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன். வித்தை பொறுத்து நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் டேட்டாவை அதை பொறுத்து என்ன பண்ணுறாங்கன்னா மைக்ரோ ப்ராசஸரை டிவைட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஃபஸ்ட்டு திங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சைஸஸ். ஓகேவா. நம்ம ப்ராசஸரில் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ண சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி டேட்டா சைஸஸ் மாறும். இப்போ நம்ம ஸ்மால் டேட்டாவை கொடுத்தோன்னா 8 பிட், அதே கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா 16 பிட், அதை விட அதிகமாக ரொம்ப கொஞ்சம் அதை விட அதிகமாக கொடுத்தோன்னா 32, இனி இருக்கிறதுலே ரொம்ப அதிகமாக கொடுத்தோன்னா 64 பிட். ஓகேவா. நம்ம எந்த அளவுக்கு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறோமோ. ஓகேவா. நம்ம பெரிய ஒர்க்கெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக 64 பிட். இல்லை நம்ம சும்மா ஜஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, வித்தின் த ஒர்க் இதுக்குள்ளே தான் பண்ணுறது, சேவ் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, பிக்சர்ஸ் அனுப்புறது, இது மாதிரி சின்ன சின்ன ஒர்க் தான் நம்ம பண்ணுறோன்னா 8 பிட்டே போதும். ஓகேவா. இந்த சைஸஸ் நம்ம எந்த அளவுக்கு மெமரியை டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம், எந்த அளவுக்கு அதை ப்ராசஸ் பண்ண போகிறோம், அதை பேஸ் பண்ணி இந்த டைப்ஸ் எல்லாம் வருது. 8 பிட், 16 பிட், 32, 64. அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை பேஸ் பண்ணியும் டிவைட் ஆகும். நம்ம பெரிய இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துட்டோன்னா அந்த கம்ப்யூட்டர் வந்து பண்ணுறதுக்கு சம்டைம் ஆகும். ஓகேவா. அப்போ சம்டைம்ஸ் அது பண்ண முடியாமே போகும். அதுக்காண்டி தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை பேஸ் பண்ணி 2 டைப் ஒன்று பிரிச்சிருக்காங்க. ஒன்று RISC, இன்னொன்று CISC. RISC அப்படின்ற ரெடியூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட், பெரிய குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை டிவைட் பண்ணி குட்டி குட்டியாக கொடுத்து அந்த ஒர்க்கை பெர்ஃபார்ம் பண்ணி அனுப்புறது. CISCனா மொத்தமாக எவ்வளோ பெரிய ஒர்க்காக இருந்தாலும் அட் அ டைமாக அது என்ன பண்ணும், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை கூட பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். ஓகேவா. RISCயோட எக்ஸாம்பிள் தான் Pentium 4, அப்புறம் K6, K7லாம். CISCயோடது Pentium 2 and 3. ஓகேவா. அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து மெமரி டிவைசஸ். மெமரி டிவைசஸ் வந்து இஸ் ஜஸ்ட் லைக் ஏ ஹியூமன் பிரைன் மாதிரி தான் மெமரி டிவைசஸ். இதில் என்ன பண்ணும், டேட்டாவை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணி வைக்கும், ஸ்டோர் பண்ணி வைக்கும். இதுலேயும் தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ஆக்சஸிங் மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ரீடு ரைட்டு மெத்தடு. அதுக்கப்புறமேட்டு இந்த ரீட் ரைட்டை பேஸ் பண்ணி இதுலேயும் 2 மெத்தட் பிரிச்சிருக்காங்க. ஒன்று சீக்வென்ஷியல், இன்னொன்று என்னது ரேண்டம். சீக்வென்ஷியல்னால் கண்டினியூஸ் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு 1லேருந்து அப் டு 1 2 3 4 அதே மாதிரி கண்டினியூஸாக டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கிட்டே போகிறது தான் சீக்வென்ஷியல். அதே இது ரேண்டம்னா என்ன சொல்கிறாங்க, 1 5 7 அந்த மாதிரி வந்து என்ன பண்ணும், ஜம்ப் ஆகி போகும். பட் ஆனால் ரேண்டமில் நடுவில் போய் என்ன பண்ண முடியாது. இப்போ 1க்கு வந்துட்டோம் 5க்கு வந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம என்ன பண்ண முடியாது, 2க்கோ 3க்கோ போக முடியாது. ஓகேவா. ரேண்டம்னா என்ன பண்ணும், ஜம்ப் பண்ணி வரும். பட் ஆனால் அது கூட எப்படி வரும், நார்மல் கரெக்டான வேலை தான். ஓகேவா. 1 3 5 7 இந்த மாதிரி கண்டினியூஸ் வேலை தான் போகும். அதுக்கப்புறமேட்டு இதுலேயே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டைப்ஸு கேட்ச் மெமரி, மெயின் மெமரி, ஹார்ட் டிஸ்க்கு. ஓகேவா. கம்பேர் டு ஹார்ட் டிஸ்க்கை கம்பேர் பண்ணும்போது கேட்ச் மெமரி வந்து எப்படி இருக்கும், வெரி ஸ்மால் மெமரி ஆஸ் வெல் அஸ் ஃபாஸ்ட்டாக வந்து ஆக்சஸ் பண்ணும். இதோட எக்ஸ்பென்சிவும் கூட தான் இருக்கும், கேட்ச் மெமரியோட எக்ஸ்பென்சிவ். ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து மெயின் மெமரி என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் ஈக்குவலன் டு, இது வந்து ப்ரைமரி மெமரியை வந்து என்ன சொல்கிறாங்க, மெயின் மெமரி தான் இட்ஸ் ஒன் ஆஃப் தி ப்ரைமரி மெமரின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் இன்னொரு நேம் ரேம்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டெம்பரவரியாக டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேவா. அதனால் இது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ரேம் இஸ் அ வாலடைல் மெமரி. ஓகேவா. இதோட டேட்டாஸ் எல்லாமே என்ன பண்ணும், நீ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணோன்னா அதில் இருக்க டேட்டாவில் எரேஸ் ஆகும். இதுலேயும் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்டாட்டிக் ரேம், இன்னொன்று டைனமிக் ரேம். ஸ்டாட்டிக் ரேமை இதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க, ஸ்டாட்டிக் ரேம் வந்து ஹோல்டர் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். ரெண்டுமே என்ன பண்ணும், டேட்டாவும் இன்ஃபர்மேஷனையும் ஹோல்ட் பண்ணி வைக்கும். ஆனால் டைனமிக் ரேம் வந்து என்ன பண்ணும், குவிக்காக வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கும், ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ஆஃப் ஆனால் நம்மளுக்கு ஒரு ஒர்க்கும் பண்ணி முடிக்க ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே இன்பில்ட்டாக ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஸ்டாட்டிக் ரேம் வந்து ரெஃப்ரெஷ் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேவா. ஆனால் வந்து டைனமிக் ரேம் வந்து மோஸ்ட் காமன் டைப், நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ரேம் எல்லாமே டைனமிக் ரேம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா டைனமிக் ரேம் கம்பேர் பண்ணும்போது ஸ்டாட்டிக் ரேம் வந்து மோர் எக்ஸ்பென்சிவ். ஓகேவா. ஆனால் இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டாட்டிக் ரேம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அதான் அதோட எக்ஸ்பென்சிவும் அதிகமாக இருக்குது. ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீட் ஒன்லி மெமரி, அதுதான் ரேம், ரோமுன்னு சொல்லுவாங்க. ரோம் வந்து எப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ பெர்மனன்ட் மெமரி. இதில் இருக்க டேட்டா வந்து எரேஸ் பண்ணாது, மேனுஃபேக்சரிங் டைம் அப்பயே இதை பண்ணி முடிச்சிருப்பாங்க. இதில் இருக்க டேட்டா வந்து நீ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாலும் எரேஸ் ஆகாது. அதனால தான் அது பேர் என்ன சொல்கிறாங்க, நான் வாலடைல் மெமரி. ஓகேவா. அடுத்து ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. இது என்ன சொல்கிறாங்க, நான் வாலடைல் மெமரி. இதில் இருக்க டேட்டாவும் என்ன ஆகாதுன்னா எரேஸ் ஆகாது. எந்த டைத்தில், மேனுஃபேக்சரிங் டைம் அப்போ நம்ம பண்ணுறது தான். ஓகேவா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியாது, அது மறுபடியும் எரேஸ் பண்ண முடியாது. இந்த ப்ரோக்ராமர் வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, அதை பேர்ன் பண்ணி ரைட் பண்ணியிருப்பாங்க. ப்ரோக்ராமர் ரைட்டிங் இன் ஏ ரோம், தட் இஸ் கால்ட் அஸ் அ
PROM அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுறாங்க. எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி தட் இஸ் ஒன் ஆஃப் தி ஈக்குவலன்ட் டு PROM மாதிரி இதில் இருக்க டேட்டாவை எரேஸ் பண்ண முடியாது. இதுவும் பெர்மனன்ட் மெமரி. இதில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாலும் டேட்டா எரேஸ் ஆகாது. பட் இதில் இருக்க ஒன் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதை எரேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம UV ரேஸ் வச்சு எரேஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இது சன்லைட் வந்து படாத மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்க்ரீனை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கவர் பண்ணி சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. அடுத்து ஏன்னா சன்லைட்லேருந்து வர UV ரேஸ் பட்டால் கூட அதில் இருக்க டேட்டாஸ் வந்து எரேஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் அதை கூட என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த மேலே டாப் லேயர் வந்து கவர் பண்ணி செட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா சிஸ்டமில். அடுத்து எரேசபிள் எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி EEPROM. ஓகேவா. அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெமரி ஈக்குவலன்ட் டு PROM மாதிரி பெர்மனன்ட் மெமரி. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாலும் அதில் இருக்க டேட்டா வந்து என்ன ஆகாது, எரேஸ் ஆகாது. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், எரேஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி எரேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க டேட்டாவை எரேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் யூஸ் பண்ணி நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. டைப்ஸ் ஆஃப் ROM ஆல்சோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஆல்ரெடி மிஸ்ஸஸ் சொல்லியிருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னா, கேட்ச் மெமரி இஸ் அ வெரி ஹை ஸ்பீட் அண்ட் எக்ஸ்பென்சிவ் மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம், இது வந்து டியூ டு ஹார்ட் டிஸ்க் இந்த மாதிரி மெயின் மெமரிலாம் கம்பேர் பண்ணும்போது இதோட காஸ்ட் வந்து எப்படி இருக்கும், அதிகமாக தான் இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்னது, இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கும். இப்போ CPUலேருந்து டேரெக்டாக டேட்டா போகுது அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, CPUலேருந்து மெயின் மெமரிலேருந்து டேரெக்டாக CPUக்கு போகும்போது இட் வில் டேக் மோர் டைம். அதுக்காண்டி தான் என்ன பண்ணுறாங்க, கேட்ச் மெமரி அப்படின்றது நடுவில் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன பண்ணும், ஒரு மெமரி CPUக்கு அனுப்பி முடித்தோடனே அடுத்தது என்ன வாங்கி வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுக்கும். மெயின் மெமரிலேருந்து அடுத்த டேட்டாவை கெட் பண்ணி கேட்ச் மெமரியில் இது சேவ் பண்ணி வச்சுக்கும். நெக்ஸ்ட் இது ப்ராசஸ் பண்ணி முடித்த உடனே நெக்ஸ்ட் அடுத்த மெமரியை சென்ட் பண்ணிடும். ஓகேவா. வித்தின் த ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு பண்ணுறனால நம்மளுக்கு டைம் டிலே அப்படின்றது நம்மளுக்கு கொஞ்சம் மினிமைஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா. இது வந்து ஃபாஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறனால தான் என்னோட காஸ்ட்டும் என்ன இருக்குது, அதிகமாக இருக்குது, எக்ஸ்பென்சிவாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் பார்த்துட்டோம். அதுதான் ஒரு தடவை இப்போ ரீகால் பண்ணுறோம். ஓகேவா. செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மகிட்ட மெயின் மெமரி இதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்ச் மெமரி இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டோரேஜஸ் தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணோன்னா அதில் இருக்க டேட்டாவில் எரேஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டில் நம்ம இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட டேட்டாவை சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஒரு டிவைசஸ் தேவை இருந்துச்சு. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, பேக்கப் ஸ்டோரேஜ் ஆர் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இதில் என்ன பண்ணிக்கலாம், இதில் ஸ்டோர் பண்ண டேட்டாவை நம்ம எப்போ வேணாலும் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். எந்த பிளேஸ் எந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போனாலும் அதை என்ன பண்ணிக்கலாம், வியூ பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக. அது எப்போயுமே என்ன ஆகாது, எரேஸ் ஆகாது. இதில் தான் ஃபஸ்ட்டு திங் என்ன பார்க்க போகிறோம், ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மேக்னெட்டிக் டிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும். இது வந்து என்ன பண்ணியிருக்கும், அது வந்து ஸ்டோர் பண்ணுறது ஸ்டாக்னா என்னது, கியூ ப்ராசஸ். மிஸ் ஆல்ரெடி நேற்று போன கிளாஸ் சொல்லியிருப்பேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், க்யூவில் நிற்கிற மெத்தட். க்யூவில் ஃபஸ்ட் யார் நிற்கிறாங்களோ அவங்க போகிறாங்க. அப்புறம் லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். அதுதான் வந்து ஸ்டாக் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா. அது வந்து டபுள் சைடட் ஹெட்டட் இருக்கும். இது நம்ம சிஸ்டமில் நம்ம சேவ் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணுறது எல்லாமே எங்கே போகும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹார்ட் டிஸ்க்கு தான் போகும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து காம்பேக்ட் டிஸ்க். இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து தின் லேயர் பாலிகார்பனேட் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாஸ்டிக்கால் டெவலப் பண்ணியிருக்காங்க. இது சின்ன பிட்ஸ், சின்ன ஹோல்ஸ்குள்ளே அந்த டேட்டாஸை போட்டு வைக்கும். அந்த பிட்ஸுக்கும் அந்த ஏரியாவுக்கும் அந்த கேப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த CD பிளேயர் ரொட்டேட் ஆக அதில் இருக்க டேட்டா வந்து நம்மளுக்கு சென்ட் ஆகிட்டே இருக்கும். டிவிடி பிளேயர் வந்து கம்பேர் டு CDயோட 6 times பெட்டர் குவாலிட்டி கொடுக்கும். இது நம்ம 6 times வந்து நம்ம டேட்டாவை கிரேட்டராக ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதே மாதிரி சிடியை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து ஒரு பெட்டர் குவாலிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா. CD DVD எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, லேசர் லைட் யூஸ் பண்ணி தான் ரைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. இதுவும் டபுள் சைடு அண்ட் டபுள் லேயர் இருக்கனால நம்ம நம்பர் ஆஃப் எத்தனை லேயர்ஸ் இருக்குது, எத்தனை சைட்ஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி நம்ம எவ்வளோ டேட்டாஸ் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோன்னா, ஃப்ளாஷ் மெமரி டிவைஸ் பார்த்தோம். அது வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் தி நான் வாலட்டைல் மெமரி தான். இது வந்து EEPROM மாதிரியே தான். இதுலேயும் நம்ம என்ன பண்ணுறோம், பென்ட்ரைவ் மெமரி கார்டு தான் ஃப்ளாஷ் மெமரிக்கு எக்ஸாம்பிள். இதை பார்த்தாலே நம்மளுக்கே தெரியும். இது டயக்ராம் பார்த்தாலே பென்ட்ரைவ் மாதிரி தானே இருக்கும். இதுதான். இதில் டிஜிட்டல் கேமராஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மொபைல் ஃபோனில் இதில் எதில் வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா. அது எதில் வேணாலும் நம்ம போட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் இந்த ஃபாஸ்ட் மெமரி வந்து எப்படி இருக்குன்னா, ஃப்ளாஷ் மெமரி வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கெட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கும். 1 GB to 2 TB வரைக்கும் இதில் டேட்டாஸை நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம்.
அடுத்து ப்ளூரே டிஸ்க். ப்ளூரே டிஸ்க்னால் அந்த இதுவே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ளூ வைலட் ரேஸை வச்சு நம்ம ரைட் பண்ணியிருக்கனால தான் அது பேரே ப்ளூரே டிஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிடியோட கம்பேர்ட் டு சிடியோட பெட்டர் குவாலிட்டியாக இருக்கும். ப்ளே ஸ்டேஷனில் ஹெச்டி மூவிஸ்லலாம் மோஸ்ட்லி என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ளூரே டிஸ்க் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸஸ்லேயே பார்த்து முடிச்சிட்டோம். நவ் வி ஆர் டிஸ்கஸ் அபவுட் தி போர்ட் அண்ட் இன்டர்ஃபேஸஸ். இதுவும் ஒன் ஆஃப் த பேசிக் அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். எல்லாருமே நம்மளும் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். மதர் போர்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறைய சாக்கெட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நிறைய சாக்கெட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களா மதர் போர்ட்லேயே. ஆமாம், தே ஆர் கனெக்டட் டு த போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ். ஓகேவா, போர்ட்ஸ்னால் என்னது, போர்ட்ஸ்னால் நம்ம கனெக்ட் பண்ணுற ஏரியா தான். அந்த கீழே பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர்லேயே தெரியும், யூஎஸ்பி போர்ட்டு, நெட்வொர்க் போர்ட்டு, மவுஸ் போர்ட்டு, விஜிஏ போர்ட்டு, கீபோர்ட் போர்ட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டயக்ராம்லேயும் கொடுத்துருக்காங்க பாரு. இந்த மேலே 2 ப்ளூ கலர் இருக்கிறது யூஎஸ்பி போர்ட்டு, அடுத்து கீழே நெட்வொர்க் போர்ட்டு எப்படி கொஞ்சம் பெருசாக இருக்குது, விஜிஏ போர்ட். இதெல்லாம் நீ பார்த்தாலே உனக்கே தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணுற எல்லாருமே இந்த மாதிரி போர்ட்லலாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் நம்ம வச்சுருப்போம். ஓகேவா, இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேர் மெனி போர்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, எக்ஸ்டர்னல் டிவைசஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் போர்ட்டு இன்டர்ஃபேஸஸ். நம்ம கீபோர்ட் மவுஸ்லேருந்து தேவையான பென் ட்ரைவு எது வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன வேணும், இந்த போர்ட் வேணும். இந்த போர்ட் வந்து என்ன பண்ணணும், மதர் போர்டு வந்து டெவலப் பண்ணும்போதே இந்த மாதிரி போர்ட்டெல்லாம் வச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஐஓ இன்புட் அவுட்புட் சாக்கெட்ஸ். சாக்கெட்ஸ்னு என்னது, ஜஸ்ட் எந்த ஒரு பிளக் பாயிண்ட்டுமே நம்ம என்ன சொல்லலாம், சாக்கெட்ஸ். அப்போ நம்ம இன்புட் அவுட்புட் டிவைசஸ்லேருந்து எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணுறது இந்த ஹெல்ப் ஆஃப் த பிளக் பாயிண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகேவா, இதில் ஃபஸ்ட்டு போர்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீரியல் போர்ட். சீரியல் போர்ட் அப்படின்றது ஒன் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் டிவைசஸை கனெக்ட் பண்ணுறது தான் போர்ட்டுன்றது இம்பார்ட்டண்ட். ஓகேவா, அப்போ அந்த சீரியல் போர்ட்டுன்றது எக்ஸ்டர்னல் டிவைசஸ். முன்னாடி காலத்தில் நம்ம கீபோர்டு, மானிட்டர், பின் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த போர்ட்டு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓல்டு கம்ப்யூட்டரில் ஃபுல்லாமே சீரியல் போர்ட் அப்படின்றது ஒன்று பெர்மனெண்ட்டாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேரலல் போர்ட். பேரலல் போர்ட்டில் என்ன கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரிண்டரை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபவுண்ட் இன் த ஓல்டு கம்ப்யூட்டர். பிரிண்டர் வந்து இன் ஓல்டு டேஸில் பிரிண்டர் வந்து எப்படி இருக்கும், இந்த பேரலல் போர்ட் மாதிரி தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா உனக்கே தெரியும் சீரியல் போர்ட்டு. ஓகேவா, இந்த சீரியல் போர்ட் இருக்க இடத்துல தான் இப்போ பேரலல் போர்ட் அப்படின்றத ரெண்டுமே வச்சுருப்பாங்க. ஓகேவா, நம்ம சீரியல் போர்ட்டில் வந்து கீபோர்டு, இந்த மானிட்டரோட அந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்கும், அந்த பின்னெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த சீரியல் போர்ட்டு அதுதான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பேரலல் போர்ட் அப்படின்றது என்னென்னா பிரிண்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஓல்டு கம்ப்யூட்டரில் பிரிண்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பேரலல் போர்ட் வச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, பிரிண்டரை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து யூஎஸ்பி போர்ட். யூஎஸ்பி போர்ட்னால் இந்த ப்ளூ கலரில் 2 இது இருக்கா, அதுதான் வந்து யூஎஸ்பி போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தான் நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுறோம், கேமராவோடது நம்ம இது பண்ணுறோம், மொபைல் ஃபோனோடது கனெக்ட் பண்ணுவோம். எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் தான் என்னது, ஒன்று பெர்மனெண்ட்டாக நம்ம சிஸ்டம்குள்ளே இருக்குது இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க். இதை தவிர நம்ம எக்ஸ்டர்னலாக வெளியிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணி அந்த போர்ட்டை மட்டும் வச்சு கனெக்ட் பண்ணி அதுலேயும் நம்ம டேட்டாஸை ஸ்டோர் பண்ணலாம். தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க். அப்புறம் பிரிண்டர், இது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், யூஎஸ்பி போர்ட்டை வச்சுலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி போர்ட்னா என்னது, யூனிவர்சல் சீரியல் போர்ட். அதுதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இதுதான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா யூனிவர்சல் போர்ட். ஓகேவா, யூனிவர்சல் சீரியல் பஸ் அதை தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா யூனிவர்சல் போர்ட். ஓகேவா, இந்த யூனிவர்சல் சீரியல் பஸ் யூஎஸ்பி வந்து 3.0, அதாவது தேர்ட் வெர்ஷன் வரைக்கும் இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெல்ப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கனெக்டட் கம்ப்யூட்டரையும் வித் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் என்னது, நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோனு, பென் ட்ரைவு, அதுக்கப்புறம் கார்டு ரீடர், மெமரி கார்டு எல்லாமே என்னது எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ். இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாமே யூஎஸ்பி 3.0வாலே நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆஸ் வெல் அஸ் இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க அப் டு 5 ஜிகாபிட்ஸ்லேருந்து வரைக்கும் 5 ஜிகாபிட்ஸ் பெர் செகண்ட் வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், டேட்டாவையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கேருந்து ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேட்டாவையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் இதில் இன்னொரு 2 வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, 3.1 யூஎஸ்பி 3.1 3.2 அப்படின்னு சொல்லி 2 வெர்ஷன்ஸு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யூஎஸ்பி போர்ட் கீழேயும் போட்டிருக்காங்க பார் 3.0ன்ட்டு.
அடுத்து நெக்ஸ்ட்டு விஜிஏ கனெக்டர். விஜிஏ கனெக்டர்னா வீடியோ கிராஃபிக்ஸ் அரே. ஓகேவா, இது வந்து என்ன பண்ணுன்னா வீடியோஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், ஆஸ் வெல் அஸ் என்ன பண்ணும் வீடியோ வந்து அன்கம்ப்ரஸ்டு கம்ப்ரஸ் பண்ணி சென்ட் பண்ணும். கம்ப்ரஷன் அது டூப்ளிகேட்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இது தேவையில்லாததெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரிஜினலான வீடியோஸ் மட்டும் சென்ட் பண்ணுறது தான் வீடியோ கிராஃபிக்ஸ் அரே. ஓகேவா, வீடியோ கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா டு கனெக்ட் எ கம்ப்யூட்டர் மானிட்டர் டு கனெக்ட் எ மானிட்டர் ஸ்க்ரீன் ஆர் எனி டிஸ்பிளே டிவைசஸ். ஓகேவா, இந்த டிஸ்பிளே டிவைசஸ் மானிட்டரில் நம்ம வியூ பண்ணி பார்க்குறோம். ஆர் அதர்வைஸ் எல்சிடி ப்ரொஜெக்டரில் நம்ம என்ன பண்ணுறோம் ப்ரொஜெக்டர் மூலமாகவும் நம்ம வியூ பண்ணி பார்க்குறோம். அப்போ எந்த இதுலலாம் நம்ம வியூ பண்ணி பார்க்க எந்த ஸ்க்ரீன்லலாம் நம்ம பார்க்க முடியுதோ அந்த ஸ்க்ரீன் எல்லாத்தையுமே நம்ம எதில் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா விஜிஏ கனெக்டரில் நம்ம கனெக்ட் பண்ணலாம். அடுத்து ஆடியோ ப்ளக்ஸ். சவுண்ட் வேணும் அப்படின்னா நம்ம எதுலலாம் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா சவுண்ட் டிவைசஸ் வந்து ஆடியோ ப்ளக்கில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கரோ மைக்ரோஃபோனோ ஹெட்ஃபோனோ எதுவாக இருந்தாலும் நம்ம ஆடியோ ப்ளக்கில் கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு சவுண்ட் வந்து கிளியராக வரும். ஆடியோ ப்ளக்ஸ் இங்கே இருக்கும்ல, ஆடியோ வீடியோ ப்ளக்ஸ். ஓகேவா, அதிலே வந்து சவுண்டு மாதிரி ஒரு சிம்பிள் வந்திருக்கும். ஓகேவா, சில இதுலலாம் சிஸ்டம்லேயே வந்து சவுண்டு மாதிரி ஒரு சிம்பிள் வந்திருக்கும். இது நம்ம யூஎஸ்பி போர்ட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் ஆடியோ ப்ளக்குன்னு தனியாக இருக்கும், அதுலேயும் நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம சவுண்ட் சிஸ்டமை கேட்டுக்கலாம். அப்புறம் PS2 போர்ட். PS2 போர்ட் வந்து என்னென்னா டோட்டலாக இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 6 பின்ஸ் இருக்கும். இது வந்து டின் பின் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இதை. ஓகேவா, நம்ம கீபோர்டு மவுஸு இதெல்லாமே கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட பிசி கீபோர்டு மவுஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுறது PSL2 அப்படின்ற போர்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். SCSI. ஓகேவா, ஸ்மால் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இன்டர்ஃபேஸஸ், அதுதான் வந்து SCSI போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஹார்ட் டிஸ்க்கு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு. அதை தவிர நம்ம என்ன பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டரோட அதுக்கப்புறம் நெட்வொர்க் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த SCSIயில் கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த போர்ட் யூஸ் பண்ணி. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ். அதுதான் HD மூவிஸ் HD ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன பண்ணால் திஸ் இஸ் அந்த HDMI போர்ட்டு. இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்ஸ்டு அன்கம்ப்ரஸ்ட் அண்ட் ஆடியோ டேட்டா எல்லாமே கம்ப்ரஸ் பண்ணி வீடியோ கண்ட்ரோலர் மூலமாக நம்மளுக்கு தெளிவான கரெக்டான குவாலிட்டியான பிக்சர்ஸை நம்மளுக்கு சென்ட் பண்ணும். இதை வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இட்ஸ் யூஸ்டு ஃபார் எ மானிட்டர், LCD ப்ரொஜெக்டர், டிஜிட்டல் டெலிவிஷன்ஸில் எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும் HDMI போர்ட்டு இருக்கும். ஓகேவா, தட்ஸ் ஆல்மா. இதோட 3rd லெசன் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 4th லெசன் பார்க்க போகிறோம். இதில் இருக்க 2 மார்க் 3 மார்க் அது எல்லாத்தையும் 5 மார்க் எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்காங்க கைடு யூஸ் பண்ணி ரீட் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா, ஃபஸ்ட் லெசனை நல்லா தரோ பண்ணுங்கள் கைஸ், நல்லா படிங்க. ஓகேவா, ஃபஸ்ட் லெசன்ஸில் எல்லாமே ரொம்ப ஈஸியானதான். உங்களுக்கு ஒரு லெசன் மட்டும்தான் மிஸ் டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபஸ்ட் யூனிட் மட்டும் நல்லா தரோ பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு எக்ஸாமில் 3rd லெசன் 4th லெசன் அண்ட் தென் 5th லெசன் 3 லெசன்ஸ் வரும். ஓகேவா, இது எல்லாமே ரொம்ப ஈஸியான லெசன்ஸ் தான். நீ ஒவ்வொரு நாள் மிஸ்ஸு ரீட் பண்ணி முடித்தோன்னு நீ ஒரு தடவை புக் எடுத்து ரீட் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே போதும். இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஓனாக கூட எழுதிக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான லெசன்ஸ். ஓகேவா, ஓகேம்மா, தேங்க்யூம்மா.